வாழை மரத்தின் பயன்கள். வாழை மரத்தின் ஒவ்வொரு பகுதியும் மனிதர்களுக்கு பல வகையில் பயன்படுகிறது. பழம் ஊட்டச்சத்து நிறைந்தது. பொட்டாசியம், நார்ச்சத்து, வைட்டமின்கள் அதிகம் உள்ளது. உடலுக்கு ஆற்றல் தருகிறது. வாழைப்பூ சத்தான உணவுப் பொருள். இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த உதவுகிறது. பலவித சமையல்களில் பயன்படுத்தப்படுகிறது. வாழைத்தண்டு நார்ச்சத்து அதிகம் கொண்டது. சிறுநீரக கற்கள் மற்றும் செரிமான பிரச்சனைகளுக்கு உதவக்கூடிய உணவாக கருதப்படுகிறது. ஜூஸ் மற்றும் கூட்டு போன்ற உணவுகளில் பயன்படுத்தப்படுகிறது. வாழை இலை உணவு பரிமாற பயன்படுகிறது. சுற்றுச்சூழலுக்கு உகந்த இயற்கை தட்டு. உணவுக்கு தனித்துவமான மணம் மற்றும் சுவை சேர்க்கிறது. வாழை நார் கயிறு, பைகள், கைவினைப் பொருட்கள், துணிகள் தயாரிக்க பயன்படுகிறது. கால்நடை தீவனம் வாழை இலைகள் மற்றும் தண்டின் சில பகுதிகள் கால்நடைகளுக்கு தீவனமாக பயன்படுகின்றன. இயற்கை உரம் வாழை மரத்தின் கழிவுகள் மண்ணுக்கு நல்ல இயற்கை உரமாக பயன்படுகின்றன. பொருளாதார முக்கியத்துவம் விவசாயிகளுக்கு நல்ல வருமானம் தரும் பயிராகும். பழம், பூ, தண்டு, இலை போன்ற அனைத்தையும் விற்பனை செய்ய முடியும். முடிவாக, வாழை மரம் பயனுள்ள முழுமையான மரம் என்று அழைக்கப்படுகிறது. ஏனெனில் அதன் பழம், பூ, தண்டு, இலை, நாறு என அனைத்து பகுதிகளும் மனிதர்களுக்கு ஏதோ ஒரு வகையில் பயன்படுகின்றன. தமிழர் மரபிலும் இந்திய கலாச்சாரத்திலும் வாழை மரம் மங்களம், வளம், செழிப்பு மற்றும் தொடர்ச்சியான வாழ்க்கையின் அடையாளமாக கருதப்படுகிறது. அதனால் திருமணம், கிருகப்பிரவேசம், கோவில் திருவிழா, பொங்கல் போன்ற விசேஷ நாட்களில் வாழை மரம் பயன்படுத்தப்படுகிறது. முக்கிய காரணங்கள்: செழிப்பின் சின்னம். வாழை மரம் தொடர்ந்து கன்றுகளை உருவாக்கி வளர்வதால் குடும்ப வளம் பெறவும் சந்ததி பெருகவும் குறியீடாக கருதப்படுகிறது. மங்களகரமானது. வீட்டின் வாசலில் இருபுறமும் வாழை மரம் கட்டுவது நல்ல தொடக்கத்தையும் நல்ல சக்தியையும் வரவேற்பதை குறிக்கிறது. இயற்கையுடன் இணைவு. வாழை இலைகளில் உணவு பரிமாறுவது தூய்மை, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் பாரம்பரியத்தை வெளிப்படுத்துகிறது. இறை வழிபாட்டி. பூஜைகளில் வாழைப்பழம் மற்றும் வாழை இலை படையலாக வைக்கப்படுவது இறைவனுக்கு மரியாதை செலுத்தும் வழக்கமாக உள்ளது. முழுமையான பயன்பாடு. வாழை மரத்தின் பழம், பூ, தண்டு, இலை, நாறு என அனைத்து பகுதிகளும் பயன்படுவதால் அது முழுமை மற்றும் பயன்தன்மையின் அடையாளமாக கருதப்படுகிறது. சுருக்கமாக, விசேஷ நாட்களில் வாழை மரம் பயன்படுத்தப்படுவது செழிப்பு, மங்களம், ஆரோக்கியம், இயற்கை மற்றும் பாரம்பரியத்தை ஒருசீர பிரதிபலிப்பதற்காகவும், இது மத நம்பிக்கையையும் கலாச்சார மரபையும் நடைமுறை பயன்பாட்டையும் இணைக்கும் ஒரு அழகான பாரம்பரியமாகும்.